அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து 8ஆம் பாவத்தின் சிறப்புக்கள். பொதுவாக 8வது பாவனாவே அது தீமையான பாவம். அதில் சிறப்புக்கள் அப்படின்றது என்ன லாஜிக் சார் நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பாவத்திலையும் ஒரு சிறப்புகள் இருக்குது. அதாவது ஒரு பாவங்கிறது எப்படி செயல்பட போகுதுன்னா, அது எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பாவகாரக ரீதியாக செயல்படக்கூடிய பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய பாவத்துடைய காரகத்தை அது செயல்படுத்துகிறது. அப்போ 8வது பாவங்கிறது தீமையான பாவமாக இருந்தாலும் கூட, அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் 8வது வீட்டை தொடர்பு கொண்டால் தான் அது தீமையை ஒழிய, 8வது வீடு ஒரு குறிப்பிட்ட வீட்டை ஒரு நல்ல வீட்டை தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய காரகன் ரீதியாக அந்த பாவத்தை செயல்படுத்தும். உதாரணத்துக்கு 8வது பாவடவே திடீரென எதிர்பாராத நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் 8வது வீடு. அப்போ 8வது வீடு என்பது 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது எதிர்பாராத சந்தோஷம். 8வது வீடு 10வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது எதிர்பாராத திடீர் பதவி. 8வது வீடு வந்து 7வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது எதிர்பாராத திடீர் திருமணம். உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவர் ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியது. அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய பையன் அமிச்சார். அதாவது அவருடைய பெரியம்மா பொண்ணுக்கு மேரேஜ். அதாவது தன்னுடைய தங்கையோட பொண்ணுக்கு மேரேஜ். சொந்த தங்கையில் பெரியம்மாவுடைய பொண்ணு. அவருக்கு திடீர்னு வேறு ஒரு ஒர்க்கு இருக்கிறதால தன்னுடைய பையனை அமிச்சார். அந்த பையன் வந்து அவ்வளோவா பரிச்சயம் இல்லை அந்த ஃபேமிலிக்கு. அவர் போகிறார். போயிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளை, அதாவது திருமணத்துக்கு இருக்கக்கூடிய மாப்பிள்ளை நைட்டு வேறு ஒரு பொண்ணோட ஓடிட்டார். அப்போ ஒரே கன்ஃபியூஸாக இருந்தது. அப்போ யார் இவங்க இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு முடிவு. நான் திருமணம் நிறுத்த பொண்ணு வீட்டுக்காரங்க மனசு இல்லை. அப்புறம் யோசித்து பார்க்கும்போது நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்காரே, அவருடைய பையன் ஒருத்தர் இருக்கான்னு யாரோ சொல்லி அவர் கல்யாணத்துக்கு வந்திருக்காரான்னு பார்த்தீங்கன்னா வரலை. அப்புறம் செல்ஃபோனை தொடர்பு கொள்ளும்போது, நீங்கள் வந்திருக்கீங்களா, பத்திரிக்கை வச்சு வரலையா, இல்லை எங்கள் பையனை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா அங்கே பையனை போய் பார்த்துருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. நைட்டே முடிவு பண்ணிட்டாங்க அந்த பையனை கொடுக்குறதுக்கு. ஓரளவுக்கு நல்ல வசதியான பொன் வீடு அவங்க. திடீர்னு அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவர் என்னங்கன்னா, இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நைட்டு முடிவு பண்ணி காலையில் 7:30-9 முகூர்த்தம் வச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு அவங்க அப்பா வந்து வேற ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை வந்து இது ஒரு உண்மை நிகழ்ச்சி. இதுதான் 8வது பாவம் 7வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடியது. அப்போ ஒவ்வொரு பாவத்தில் இருக்கிற சிறப்புகள் ஏற்கனவே நம்மளுடைய தம் ரூல் வந்து எல்லாருக்கும் தெரியும். இதுதான் நம்மளுடைய தம் ரூல். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 2, 4, 6, 10, 1, 3, 7, 9, 5, 9, 8, 12. அப்போ இந்த 8வது வீடு 2, 4, 6, 2, 4, 6, 10 தொடர்பு திடீர்னு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அவருக்கு வந்துடும். அதாவது லைஃப்பில் வந்து முன்னேறணும் அப்படின்னா அந்த 8வது பாவம் கொஞ்சம் வலுவாக இருக்கும். 8வது பாவம் ரொம்ப வலு இழந்து போச்சுன்னா லைஃப் வந்து ஒரே மாதிரி போகும். லைஃப் வந்து ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி ஒரு நடுநிலையான வாழ்க்கையிலே போயிட்டுருக்கும். 8வது பாவம் கொஞ்சம் வலுப்பெற வேண்டும். 8வது வீடு வலுப்பெற வேண்டும் என்றால் இந்த அமைப்பெலாம் இருக்கும். பொதுவாக 8வது வீட காரகம் பாருங்களேன், மர்ம உறுப்புகள். இது என்ன சொல்லிட்டு மருத்துவ ஜோதிடத்தை சொல்லும்போது நான் சொல்கிறேன். மர்ம உறுப்புகள், வலிகள், வேதனைகள், அவமானங்கள், துரோகங்கள், துக்கங்கள், இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனுஷனுடைய முன்னேற்றமும் அங்கே இருக்குது. குறுக்கு வழி, எல்லாரும் ஒரு நேர் வழியில் போவாங்க. அந்த குறுக்கு வழினாவே எப்பவுமே கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். குறுக்கு வழினா வளைஞ்சி போயிட்டு வர மாதிரி இருக்கும். நேர் வழியில் போகும்போது ஒரு 20 கிலோமீட்டர்னா குறுக்கு வழியில் போகும்போது 12 கிலோமீட்டர். ஆனால் குறுக்கு வழியில் போகும்போது நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைவெர்ட் ஆனோட வேறு ரூட்டில் போயிடுவோம் நம்ம. குறுக்கு வழி, அதுதான் குறுக்கு வழிங்கிறது. அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கிற பாவம் தான் 8வது வீடு. அதுக்கப்புறம் பாருங்கள், துரதிர்ஷ்டம், எதிர்பாராத திடீர் நிகழ்ச்சிகள். இந்த 8வது வீடு நல்ல வீட்டை தொடர்பு கொள்ளும்போது எதிர்பாராத நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இது 8வது வீடு 8யும் 12யும் தொடர்பு கொள்ளும் போது எதிர்பாராத திடீர் வீழ்ச்சி. என்னுடைய நண்பர், என்னுடைய ஸ்டூடெண்ட்டு கூட அவர் மிகப்பெரிய, அதாவது ஒரு டைரக்டர் அவர். அதாவது இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் 2015 சென்னையில் ஒரு பெரிய மழை வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் அவர் வீடு, அதாவது கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா 2015. ஒரே நாளில் அவருக்கு கிட்டத்தட்ட அவர் லைஃப்பில் நல்ல உச்சத்துக்கு இருந்த நபர் ஒரே நாளில் எல்லா அவர்கிட்ட இருந்த பொருள்கள் எல்லாமே காலியாயிடுச்சு. கிட்டத்தட்ட குஜராத்தில் ஒரு பூகம்பம் வந்தது. அப்போ பாருங்க, பெரிய கோட்டீஸ்வரம்லாம் காலியாக போனது. இது எல்லாம் இந்த 8வது வீடு 8, 12 தொடர்பு கொள்ளும் போது
8வது வீடு 5 9 தொடர்பு கொள்ளும்போது எதிர்பாராத தொழில் லாஸ். ஏன்னா இந்த 5 9ங்கிறது 10வது வீட்டுக்கு 8 12ங்கிறதால நம்ம தம்புரூல் அப்படியே தான் இருக்குது. 5 9 8 12 எப்போதுமே அகவாய்க்கு 8 12 புறவாய்க்கு 8 12 தீமையை தரும். 5 9 அகவாய்க்கு நல்லா இருக்கும், புறவாய்க்கு கெடுத்துரும். அந்த வகையில் எதிர்பாராத திடீர் நிகழ்ச்சிகள், எதிர்மறையான நிகழ்ச்சிகள், 8வது பாவனாவே ஒரு ரிஸ்க் தான். அப்புறம் உடலின் அமைப்பு மாறுதல். இது மருத்துவ ஜோதிடத்தை பற்றி சொல்லும்போது நான் சொல்கிறேன். இதே இதில் 2வது பார்ட்டில் மருத்துவ ஜோதிடத்தில் சொல்லும்போது அமைப்பு மாறுதல்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். விபத்து, வாழ்க்கையில் அடிக்கடி விபத்து. இந்த 8வது பாவம் வலுத்து இருந்தால் அடிக்கடி விபத்து நடக்கும். 8வது பாவங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே வளர்க்கக்கூடாது. அதாவது 8ஐயும் 12ஐயும் தொடர்பு கொள்ளாமல் 2 4 6 10 வரும்போது குறிப்பாக 2 வந்து 8வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம். 8வது பாவத்துக்கு அது 7வது பாவமாக போயிடுது இல்லையா? அந்த மாதிரி பணம் வெளியில் மாட்டிக்கொள்வது, அதாவது 8வது பாவம் வலுவடையும் போது, அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் 2 வகை. அதாவது 8வது பாவம் வலுவடையும் போது, அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பாவம் 8வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தின் வழியாக நமக்கு பிரச்சனை. 2வது வீடு 8வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது பணம் வெளியில் மாட்டிக்கொள்ளுதல். ஏன்னா இந்த 2வது பாவங்கிறது நம்முடைய பணம், 8ங்கிறது 7க்கு 2ஆக போயிருந்தால நம்முடைய பணம் வெளியில் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு வர முடியாமல் கஷ்டப்படுறது. அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்டு சொல்லுவோம். பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துருவாங்க, ஒரு 20% அவன் கொடுத்துருவான், இல்லை 25% கொடுத்துருவான், மீதி 70% அப்புறம் தர சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இவர் இந்த பிஸ்னஸ் பண்ணவர் அவர் வாங்கின இடத்துல கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணுவார். இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் அப்படிங்கிறது தான் 8வது வீடு. இது 2வது வீடு 8 தொடர்பு கொண்ட அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட். போராட்டம், எந்த லக்ன பாவம் 8 தொடர்பு கொண்டா எந்த பாவம் 8வது பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ ரீதியான போராட்டம். 7வது வீடு 8வது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது மனைவி கிட்ட போராட்டம், பார்ட்னர்கிட்ட போராட்டம். 5வது வீடு 8வது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது குழந்தைகள் கிட்ட போராட்டம். 3வது வீடு 8வது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது சகோதரர்கள்ட்ட போராட்டம். இந்த மாதிரி 11வது வீடு 8 நண்பர்களோட போராட்டம். எந்தெந்த பாவங்கள் 8வது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அந்தந்த பாவ ரீதியாக போராட்டங்கள் அப்படிங்கிறது. நம்ம என்ன சொல்லணும்னா 8வது வீட்டை எந்த வீடு தொடர்பு கொண்டாலும் அது பிரச்சனை தான். ஏன்னா இந்த 8வது பாவங்கிறது பிரச்சனைக்குரிய பாவம் தான். இதில் இருக்கக்கூடிய காரகங்கள் எல்லாமே பிரச்சனை தரக்கூடியது தான். இதில் ஒரே ஒரு காரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திடீர் நிகழ்ச்சிகள். அது எதிர்பாராத திடீர் நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல பாவத்தை, 8வது பாவம் நல்ல பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா வழிய 8வது வீடு இந்த 4 வீட்டை, இது 8 வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அது பிரச்சனை இல்லை. 8வது வீடு 8 வீட்டை தொடர்பு கொள்ளும்போது நல்ல அமைப்பு தான். திடீர்னு அந்த பாவத்துடைய காரங்கள் செயல்படுது. அப்போது போராட்டம், வீண் பழி. ஓகே, வீண் பழிங்கிறது நாம் அதுக்கு தொடர்பையில் மட்டும் நாம் அந்த பழி 5வது வீடு 8 தொடர்பு கொள்வது, 9வது வீடு 8 தொடர்பு கொள்வது, லக்ன பாவம் 8 தொடர்பு, இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு தான் வீண் பழி. தெய்வ குற்றம் 9வது வீடு 8 தொடர்பு கொள்வது, அபாயம் சொல்கிறது. இந்த 8ஆம் பாவத்தை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த 8ஆம் பாவத்தில் காரகம். இல்லை ரிஸ்க் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்லுவார்னா ரிஸ்க்கு, இதன் வரக்கூடிய பின்விளைவுகள் எங்களை சேராது, இது ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ரிஸ்க் என்பது 8வது. அதாவது ஒரு ஜாதகத்தில் 8வது வீடு வலு குறையும் போது, 8வது வீடு 1 3 7, குறிப்பாக 3 7 11, இது 9 இல்லை 11, 3 7 11 தொடர்பு கொள்ளும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு ரிஸ்கே எடுக்க மாட்டார். இது 8வது வீடு 2 4 6 10 தொடர்பு கொள்ளும் போது ஜாதகர் ரிஸ்க் எடுப்பார். அந்த ரிஸ்க் எடுத்து தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார். 8வது வீடு 5 9 தொடர்பு கொள்ளும் போது ரிஸ்க் எடுக்கிற தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுப்பதன் மூலமாக ஜாதகர் தன்னுடைய தொழிலை இழந்துருவார். 8 12 ரிஸ்க் எடுத்து ரொம்ப கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு வந்துடும். அதுக்கப்புறம் முயற்சிகள் வீணாகுதல். 8வது பாவம்னு சொன்ன மாதிரி முயற்சி. ஏன்னா 8வது பாவங்கிறது மீண்டும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நீக்கிறது தான் 8ஆம் பாவத்தோட காரணம். ஒரு விஷயத்தை நம்ம முன்னேற்றம் நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நம்ம ஒரு U-turn போட்டு மீண்டும் ஆரம்பித்த இடத்துல இந்த 8ங்கிற நம்பரே பாருங்கள், இங்கே ஆரம்பித்து இங்கே வந்து மீண்டும் வந்த இடத்துல வந்தது பார்த்தீங்களா?
அப்போ ஆரம்பிச்ச இடத்துக்கே வருது ஒரு முன்னேற்றம் இல்லாமல். அதனால தான் முயற்சிகள் வீணாகுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு முயற்சியின் போது நம்மளுடைய அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய அந்த முயற்சிகள் மீண்டும் ஆரம்பித்த இடத்திலே வரதால இந்த 8வது வீடு எந்த வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவகாரங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து விடுகின்றன. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட வீடு 8வது வீட்டு தொடர்பு கொண்டா அது பிரச்சனை. 8வது வீடு உதாரணத்துக்கு 8வது வீடு 2 தொடர்பு கொண்டா என்ன? எதிர்பாராமல் தனவரவு. 8வது வீடு 4 தொடர்பு கொண்டா என்ன? எதிர்பாராத சொத்து சேர்க்கை. 8வது வீடு 5 தொடர்பு கொண்டா என்ன? எதிர்பாராமல் குழந்தை பிறப்பு, எதிர்பாராமல் லவ் அஃபேர். இந்த மாதிரி எந்த பாவம் 8வது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தின் ரீதியாக ஜாதகருக்கு பிரச்சனை. 4வது வீடு 8 தொடர்பு கொண்டா என்ன அர்த்தம்? சொத்துக்கள் ரீதியாக பிரச்சனை, வாகனத்தின் ரீதியாக பிரச்சனை, வாகன விபத்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்கே விபத்து அதாவது எந்த பாவம் 8வது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அதன் ரீதியாக நமக்கு பிரச்சனையும். அதாவது இந்த 8வது பாவம்ங்கிறது தீமையான பாவம் தான். அந்த 8வது பாவத்தை எந்த பாவம் தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ ரீதியாக இவ்வளவு தீமைகள். என்ன தீமைகள்? எதிர்மறையான நிகழ்ச்சி. அந்த பாவம் உடல் கூறில் எந்த உறுப்பை குறிக்குதோ அந்த உறுப்பில் அமைப்பு மாறுதல். அமைப்பு மாறுதல்னால் என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் என்ன மாதிரி அமைப்பு இருக்கோ அந்த அமைப்பு இல்லாமல் வேறு மாதிரியான அமைப்பு. உதாரணத்துக்கு 2வது வீடு 8வது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது இந்த கண்ணோட அமைப்பு அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் கண்ணோட அந்த லென்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்ணுக்கும் அந்த லென்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் கொஞ்சம் லேசாக விலகிவிடும். அதுதான் கிட்ட பார்வை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எந்த பாவம் 8வது வீட்டு தொடர்பு கொண்டாலும் அது பிரச்சனை தான். ஆனால் அதே நேரத்தில் 8வது பாவங்கிறது 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொண்டால் நல்லது தான். அப்படி தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா இந்த 2, 4, 6, 10ங்கிற பாவத்தோட காரகங்கள் திடீரென அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது திடீரென எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதேமாரி அதாவது என்ன அப்படின்னா லைஃப்பில் ஒருத்தருக்கு நிம்மதி வேணும்னா அந்த 8வது பாவம் பலம் கம்மியாக இருக்கணும். பலம் கம்மியாக இருக்குன்னா அது 1, 3, 7, 11 அப்படிங்கிற அமைப்பு தொடர்பு கொள்ளும்போது 8வது வீடு 1ஐயோ 3ஐயோ 7ஐயோ, குறிப்பாக 1ஓட விட்டுருவோம். 3, 7, 11ங்கிறது 8வது வீட்டுக்கு 4, 8, 12வது பாவமாக அமையும். அதனால் இந்த 8வது வீடு என்பது 3, 7, 11வது பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு 8வது பாவம் தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறது. அதனால் என்ன ஆகுனா எதிர்பாராத திடீர் நிகழ்ச்சிகள் எதுவும் வராது. லைஃப்பில் திடீர் முன்னேற்றம் இருக்காது. அதாவது 8வது பாவம் வலுவாக இருந்தால் 2, 4, 6, 10 தான் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த 8வது பாவங்கிறது 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது கிராஃப் வந்து இப்படி போகும். இப்படி போகும். 8வது பாவம் வலுவாக இருக்கும்போது ஒரு டவுன்ஃபால் வரும். ஒரு த்ரில்லாக இருக்கும் லைஃப். அதாவது 8வது பாவங்கிறது த்ரில் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு த்ரில்லாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 8ஆம் பாவத்துடைய காரங்கள். அப்போது நமக்கு வந்து லைஃப்பில் நல்ல முன்னேற்றம் முன்னேறணும். லைஃப்பில் திடீர் வளர்ச்சி இருக்கணும். ஒரு என்ன சொல்ல ஹைக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த ஹைக் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் ஹைக், அதாவது பொருளாதார ரீதியாக சட்டுன்னு முன்னேறணும் அப்படின்னா 8வது பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டால் தான் அது சாத்தியம். அது 3, 7, 11 தொடர்பு கொள்ளும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பாராத திடீர் நிகழ்ச்சிகள் எதுவும் லைஃப்பில் நடக்காது. ஒரே மாதிரியான அவங்க லைஃப்பில் என்ன மாதிரி பிளான் போடுறாங்களோ அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரியே லைஃப் போகும். அதாவது 9வது பாவத்தை நம்ம முன்னறிவுன்னு சொல்லுவோம். லக்ன பாவத்தை சுய அறிவு, தற்போது என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய அறிவு, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் லக்ன பாவத்தை. 5வது பாவத்தை பின்னறிவு. இப்போ இதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல பின்னாடி வரக்கூடிய இதனால் இந்த விஷயங்கள் நடைபெறுவதால் என்ன நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம அறிவுறுத்தல பின்னறிவு. 9வது பாவத்தை முன்னறிவுன்னு சொல்லுவோம். வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய, இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது. 8வது வீடு என்பது அந்த முன்கூட்டியே அறிய முடியாத தன்மை, இன்ட்யூஷன் சொல்லுவோம் 9வது வீட்டை. அதாவது ஒருத்தர் படித்தா வேலை கிடைக்கும்னு சொல்கிறோம் இல்லையா,
ஒரு முன்கூட்டி அறியக்கூடிய தன்மை. அதாவது 9வது பாவங்கிறது தர்மம், நேர்மை இதெல்லாம் சொல்லக்கூடியது. 8வது பாவம் அதற்கு எதிராக இருக்கிறது, திடீர்னு நடக்கக்கூடியது. அதாவது ஒரு எல்லாரும் நினச்சிருப்பாங்க, அப்படி இல்லாமல் வேற ஒன்று வருது இல்லையா, அதுதான் 8வது வீடு. இந்த 8வது வீடு 3, 7, 11னா அந்த மாதிரி லைஃப்பில் திருப்பங்கள்லாம் வராது, ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் நிறைய வராது. 8ஆம் பாவம் 2, 4, 6, 10 வரும்போது நிறைய திருப்பங்கள், நிறைய டேர்னிங் பாயிண்ட். இந்த டேர்னிங் பாயிண்ட் வரும்போது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு பிரச்சனைகள் வந்து அப்புறம் சால்வ் ஆகும். அந்த வகையில் 8வது பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டா நல்லது. லைஃப்பில் ஒரு திடீர் முன்னேற்றத்துக்கு இது நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழறவங்களுக்கு 8வது வீடு 3, 7, 11 தொடர்பு கொண்டா அதுவும் நல்லது தான். பட் என்னென்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்காது. பட் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். 8வது பாவம் 3, 7, 11 தொடர்பு கொள்றவங்க அப்பழுக்கற்ற தன்மை அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர்களுக்கு குறுக்கு வழி அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா 8வது பாவங்கிறது குறுக்கு வழின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு நேர் வழியிலே போகணும் அப்படின்றது தான் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இது 8வது வீடு 2, 4 2வது வீடோட விட்டுடலாம். ஏன்னா 2வது வீடு 8வது வீட்டுக்கு 7வது வீடு. ஒரு பாவத்துக்கு 7வது பாவங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த பாவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் சொல்கிறோம். அப்போ 8வது வீடு 2 தொடர்பு கொள்ளும்போது 8வது பாவத்துடைய காரகங்கள் பாதியாக குறைகிறது. அப்போ பாதியாக குறைகிறது அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் லேசாக பலவீனப்படுற மாதிரி தான். ஆனால் 8வது வீடு 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொள்ளும்போது 8வது வீடு வலுப்பெறுகிறது. அப்போ இங்கே பொருளாதாரமும் மேம்படுகிறது, திறமையும் கமர்ஷியல் லைஃபும் மேம்படுகிறது, அதே மாதிரி பிரச்சனைகளும் அதிகமாகிறது. அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து முன்னேறக்கூடிய அதாவது சாதாரண நிலையிலேருந்து திடீர்னு ஒரு 40 வயசு வரைக்கும் சாதாரண நிலையில் இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு வளர்ச்சி கிடையிறாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ரொம்ப மோசமான நிலையிலேருந்து திடீர்னு ஒரு வளர்ச்சி கிடையிறாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 வருடத்தில் அவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8வது பாவம் 4, 6, 10 தொடர்பு கொண்டு இருக்கும். லைஃப் ஃபுல்லாக ஒரே மாதிரி வளர்ச்சி. அதாவது இந்த கிராஃபு இப்படியே இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கிராஃப் வந்து இப்படியே இருக்கு. இது 8வது பாவம் 3, 7, 11 தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த 8வது பாவம் வந்து மருத்துவ ஜோதிடத்தில் 8ஆம் பாவத்துடைய பங்கு என்ன, கர்ம ஜோதிடத்தில் 8ஆம் பாவத்துடைய பங்கு என்ன, திருமண ஜோதிடத்தில் 8ஆம் பாவத்துடைய பங்கு என்னன்னு பார்க்க போகிறோம். அதேமாதிரி நம்முடைய பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதம் 2வது சனிக்கிழமை மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கத்துக்கு யாரோனா வரலாம். நம்ம பயிற்சி மையத்தில் படித்தவங்க இல்லாமல் நம்ம யூடியூப் வாசகர்கள் யாரோனா, ஜோதிட ஆர்வர்கள் யாரோனா அதை கலந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.